ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் சாய்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து 2 காமெடி படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டைரெக்டாக தமிழ்லேயே வந்திருக்கு, இன்னொன்று வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ரெண்டுமே வந்து ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கக்கூடிய படங்கள் தான். அந்த வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோட ஒரு 2 என்டர்டெய்னர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த படங்களை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் படம் கேங்கர்ஸ். சமீபத்தில் சுந்தர் சி டைரெக்ஷனில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி மிக்சட் ரிவ்யூஸோட ஒரு படம். நான் தேட்டரில் இந்த படம் பார்க்கல, இப்போ தான் ஓடிடியில் இந்த படத்தை பார்த்து முடித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ரொம்பவே டீசெண்டான வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு பெரிய ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, சுந்தர் சி படங்களில் அதுவும் காமெடி படங்களில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வைக்க மாட்டார். நார்மலாக அப்படியே லைட்டராக வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதிட்டு அப்படியே கொண்டு போயிருப்பார். காமெடியில் வேண்டி தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். பட் இதில் வந்து இன்ட்ரோவில் அழகாக ஒரு ட்விஸ்ட்டு, அதே மாதிரி கிளைமாக்ஸ் கிட்ட வந்து ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாகவே அந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து பில்டப் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல், அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி காண போகிறான். இதுக்காக அங்கே இருக்கிற டீச்சர், அந்த படத்தினுடைய ஹீரோயின், ஹையர் அபிசியல்ஸுக்கு போலீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க. இது மாதிரி ஒரு குழந்தைய காணும், இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. பட் வந்து பெருசாக வந்து ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறோம், அவருடைய சகோதரர்களும் சேர்ந்து சில கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க. அதையும் யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதுறாங்க. இதுக்காக போலீஸ்லேருந்து வந்து அண்டர் கவரில் ஒரு காப்பையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் வந்து இங்கே புதுசாக வந்து ஒரு பிடி டீச்சராக ஜாயின் பண்ணுறார். இப்போது நம்ம ஹீரோ அந்த கொலையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாரா, இதுக்கு கொலைகளுக்கு பின்னி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் மீதி கதை. இது ஒன்றியும் இல்லை, இதில் ஒரு சப்ளாட்டும் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ஹெய்ஸ்ட் ஒன்று இருக்குது. அதுதான் அதில் சில ட்விஸ்டெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. படம் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படம் அதுவும் வந்து அது லெஜெண்டரி ஆக்டர் நம்ம வடிவேல் வந்து பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதில் இருக்கும் அப்படின்னா, இதில் காமெடி பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போவோம். கலகலப்போ, ஏன்னா அரண்மனை ஃபஸ்ட் பார்ட்டோ இதை மாதிரி வந்து நினச்சி போவோம். பட் இதில் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு மைனஸ். இதில் ஈவன் வடிவேலுவெல்லாம் நமக்கு பார்த்தாலே ஒரு காமெடி ஒரு இது வரும் இல்லையா, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் என்னமோ அது பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. டெலிவரி கரெக்டாக பண்ணுறாரு, ரைட்டிங்லேயும் கரெக்டாக அந்த காமெடி வந்திருக்கு. பட் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நம்மளால் அதை வந்து ஒரு ஹிலாரியஸாக வரமாட்டேங்குது. அந்த இடத்துல காமெடி இருக்குதுன்னு தெரியுதே ஒழிய நம்ம ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச இதில் மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லுவோம். மற்றபடி படம் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. தாராளமாக ஒரு வாட்டி உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் இந்த படம் இருக்குது. இந்த வீக்கெண்டு பார்க்கணும் அப்படின்னு இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். 2வது படம் சாரங்கபாணி ஜாதகம் அப்படின்னு தெலுங்கில் ரிலீஸ் ஆகி தமிழில் டப்பிங்லேயே இந்த படம் கிடைக்குது. இந்த படத்தில் வந்து பிரியதர்ஷி புலிகோடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நார்மலாக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தவர். சமயமாக ஹீரோவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ரீசெண்டாக கோர்ட்டுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா தாராளமாக பாருங்கள். ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, நம்ம நானி ப்ரொடக்ஷனில் இவர் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணி வந்த படம். ஒரு பெரிய கிரிட்டிக்கலாக வந்து பெரிய சக்ஸஸ் ஆன படம். இவருக்கு பெரிய நல்ல பேரும் வாங்கி கொடுத்துருக்க படம். அதுக்கப்புறம் வந்திருக்க படம் தான் இந்த படம். இது டோட்டல் அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோவுக்கு அதீதமான ஜாதகத்தின் மேலே வந்து ஒரு நம்பிக்கை. ஜாதகம், ஜோசியம், கைரேகை எல்லாத்துலேயும் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நான் ராசி பலன் பார்த்துட்டு வெளில போகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணக்கூடியதான். இவருடைய இது என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பார். ஆனால் ஜாதகத்தில் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலே ஒரு கார் கம்பெனியில் மார்க்கெட்டிங்க்கு வேலைக்கு போயிருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஜாதகத்து மேலே நம்பிக்கை உள்ளவர். இப்போது இவர் வந்து அங்கே அவருடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண்ணை வந்து காதலிப்பார். அது வந்து கல்யாணம் வரைக்கும் போகும். ஈவன் நிச்சயதார்த்தம் நடந்துடும். இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவருடைய கையை பார்த்த கைரேகை ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பார்ட்டியில் வந்து ஒருத்தர் வந்து கைரேகை பார்த்துட்டு இருப்பார். அங்கே கைரேகை அந்த பார்த்த ஒரு கைரேகை நிபுணர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உனக்கு கொலை பண்ணுற ஒரு ரேகை ஒன்று இருக்குது, ஏன்னா அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்குது, கண்டிப்பாக நீ ஒரு கொலை ஒன்று பண்ணுவேன், ஆனால் அது எப்போன்னு சொல்ல முடியாது, 6 நாளில் இருக்கலாம், 6 வருஷத்தில் இருக்கலாம், இல்லை 60 வருஷத்துலையும் இருக்கலாம் அப்படின்றவார். இப்போது கல்யாணம் நெருங்குற நேரத்தில் இதை மாதிரி கேட்டதுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமான குழப்பம் வந்துடும். ஏற்கனவே அதீத நம்பிக்கை உள்ளவர்.
இப்போது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த ஒரு விஷயம் டோட்டலாக அவரோட லைஃபே வந்து தலைக்கு புரட்டி போட்டுரும். கல்யாணமே நிற்கிற மாதிரி போயிடும். இப்போட காதல் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். சுற்றி இருக்கவங்ககிட்ட எல்லார்ட்டையும் வந்து வேறு மாதிரி ஒரு பொர்ட்ரேட்டே மாறிடும். இப்போ இதுலேருந்து இவர் மீண்டு வந்தாரா, என்ன ஆச்சு, இவர் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மீதி படம். இதில் காமெடி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஈவன் இது ஒரு டப்பிங் படமாக இருந்தாலும் கூட கேங்கர்ஸில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா இருந்தது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் காமெடி வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இதில் காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஏன்னா ஒரு சாதாரண லைன் இதை வச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு லாஜிக்காக கேள்வி வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஆனால் அதை நம்மளை நம்பும்படியாக வந்து அந்த ரைட்டிங்கில் கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட்டும் ஆகியிருந்தது. இதுலேயும் பெருசாக அடல் கண்ட்ரோல்லாம் எதுவும் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். இதில் எனக்கு பெருசாக மைனஸ்லாம் எதுவும் இல்லை. ஒரு டீசெண்டான என்டர்டெய்னர் தான். அந்த ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த ஹீரோயின் செலெக்ஷன். இல்லைன்னா அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியும் எனக்கு கொஞ்சம் இது இருந்தது. இந்த வீக்கெண்டு வந்து ஃபேமிலியோட என்டர்டெய்னர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த 2 படத்தையும் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.